போகின்றது காணல் மேகம் மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம் இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம் எந்தன் பூவிதழ் சருது. இந்த வாழ்க்கையே சீதனம் அதில் ஜீவனே போவதே. நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். சரி வணக்கம். சரி என்ன சின்ன பிள்ளையா கிடக்குது, ஆனால் 21 வயசுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எனக்கு பார்க்கறது 16 வயசு 17 வயசு பிள்ளை மாதிரி இருக்கு. ஐயோ அந்த ஃபீலிங் தானே, ஐயோ அப்பாடா அந்த மாதிரியானே. சரி இன்னைக்கு சங்கவிக்கு 21st பர்த்டே ஆகும்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க அழகா கேக் எல்லாம் கொடுக்கட்டாமன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேஷன் நடக்குது போல கிடக்கு லைட்டான்னு. நாங்கள் அதை கொஞ்சம் இன்னும் விமர்சையாகும்னு வந்திருக்கிறோம். சரி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. சரி யார் இப்படியெல்லாம் சங்கவிக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது இன்றைக்கு? பிரகாஷ் மாமாவா தான் இருக்கும். என் அப்பாவுக்கு பிரகாஷ் மாமாவா அனுப்பினவர் கேக். நாங்கள் அப்பாவுக்கு அவர் அனுப்பிய கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு வந்தா பிறகுதான் தெரியும் இந்த வீடு தான் இவரைத்தான் இங்கே கொடுத்துருக்குறமேன்னு. வந்தா பிறகுதான் எங்களுக்கே தெரியும். ஒருவேளை அப்பாட வீடியோவை பார்த்துட்டு வேறு யாரும் அனுப்பியிருக்கிறாங்களோ தெரியல. பிரகாஷ் மாமா இல்லை என்று சொன்னால் யார்? நிஷாந்தியத்து இல்ல இல்ல பிரகாஷ் மாமா தான். இல்ல பிரகாஷ் மாமா தான்ன்றதுக்கு என்ன ரீசன்? சரி நல்ல ஐட்டம் வந்திருக்கு போல இருக்குது. என்ன தலையாட்டமே வித்தியாசமா கிடக்கு. சரி KFC சிக்கன் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்குது. 12 பீஸ் சிக்கன் பாஸ்கெட் ஒன்று. சரி அதை விட இன்னும் ஒவ்வொரு கிஃப்ட்ஸ் இருக்குது. கொடுக்குமே நம்ம ஓண்டா கொடுத்துருக்காது இப்போமே. சரி எல்லாமே பிடிச்ச ஐட்டம் போல கிடக்குது. சரி அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. இந்த பர்த்டேயை ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்கன்னு சொல்லி ஆசையா யாரோ அனுப்பி இருக்கிறாங்க. சரி ஏன் 21st பர்த்டே செலிப்ரேட் பண்ணல பெருசா? டிசம்பர்ல செய்யறதுக்கு பிளான் ஆகுது. நானும் ஒரு நல்ல பிள்ளை போல கிடக்கு. அப்பாவுக்கு செலவு வைக்க கூடாது, செய்ய வேணாம், அதுதான் செய்ய என்ன செய்யத்தானே வேணும்னு. நாங்கள் என்னன்னு சொல்றது, பிறந்த நாள்ல ஒன்று ஃபர்ஸ்ட் பர்த்டே அங்கால 5 வயசுண்டா அதோட மெல்லமா நின்றுடும். 21st பர்த்டே தான் நீ பெரிய பர்த்டேயா செய்கிறது தானே. சரி அப்ப யாரு? பிரகாஷ் மாமா இல்ல இந்த முறை. ஷூரா? நான் வளமையா போய் தான் சொல்றேன். இன்றைக்கே உண்மையா சொல்றேன். என்ன செய்யறது, நான் எனக்கு எல்லா வீட்டையும் போய் பொய் சொல்றது பழகிட்டது. ஆனா இன்றைக்கு பாவமா இருக்குது பிள்ளை. உண்மையதான் சொல்றேன். பிரகாஷ் மாமா இல்ல. வேற யாரு? மோகன் மாமா அங்க இருக்கிறார் கனடால. பிரகாஷ் மாமா அங்க இருக்கிறார், அவர் லண்டன் இல்ல. வேற யாரு? அவதான் இல்ல இல்லவே இல்லை. சரி அடுத்த கிஃப்ட்ஸ் இருக்குது. பிள்ளை 21 வயசு ஆயிட்டுதுன்னு சொல்லி பிள்ளைக்கு அழகா சாரி எடுத்து கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தா பிள்ளை பார்க்க எனக்கு 16 வயசு மாதிரி கிடக்குது. சரி கடைசி அம்மாவுக்கு தான் போகும் சாரி. சரி ஒன்றும் இல்லையா, 2 சரி 2 சாரி எடுத்து கொடுக்கட்டாமன்னு சொல்லி அழகா அனுப்பியிருக்கிறாங்க. பிடிச்சிருக்கா கலர்ஸ் எல்லாம்? சரி நான் தான் செலக்ட் பண்ணேன். என்ன டே விட்டுட்டாங்க, நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. சரி அப்ப யாரு? அவரால் தான் இருக்கும். எவர்? பிரகாஷ் மாமா. ஏன் பிரகாஷ் மாமாவை சொல்றீங்க?
சொன்னீங்களா இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி தெரியுமா? விஷ் பண்ணவர் தெரியும், ஆனா அவர் இல்லை இந்த முறை. அப்பாட வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. வேற யாரு ஃப்ரெண்ட்ஸ்? நோ ஐடியா. நோ ஐடியாவா இல்லது பிரகாஷ் மாமான்ற மைண்டில் இருந்து வெளியில வரையில வரையலாமே இருக்கு. ஆனா நீங்க பிரகாஷ் மாமா அனுப்பவே இல்லை நச்சிட்டு வெளியில யோசிச்சு பாருங்க. அப்படி அதை விட்டுருங்க. ஐயோ என்னையே இந்த பிள்ளை பிளாக் பண்ணுது. பிரகாஷ் மாமா அனுப்பவே இல்லைன்னு அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்தா தான் அடுத்ததா வேற யாரையும் யோசிக்க சொல்லும் மனசு. பிரகாஷ் மாமா அம்மாட தம்பியா? அம்மாட ஒண்ட விட்ட தம்பி. வேற வேற யாரு? என்னது? எனக்கு தெரிஞ்சில்ல. சரி, இப்ப நான் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்ல இந்த ஓட்டவாய் மாதிரி ஏதோ பார்சல் வருகுதாமனு கத்தி சொன்னாங்களோ. ஐயோ நல்ல ஒரு ஆள் இந்த போன் நம்பரை தந்தாங்கன்னு சொல்லிட்டு விற்கிறீங்களான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு கேட்டேன். அதுக்குள்ள இப்ப நாங்க வர்ற கேப்புக்குள்ள யாரும் சொன்னவையா வந்து கேட்பாங்க பிரகாஷ் மாமான்னு தான் சொல்லணும் இல்லையா? சரியா? அப்ப மேக்கப் எல்லாம் போட்டது அப்படி தெரியலையே, பிள்ளை வடிவா நோமலா சிம்பிளா நிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே. அப்ப யாரப்பா இது? தெரியாது. பிரகாஷ் மாமா விட்டு நான் வெளியில போக மனசு இல்லை. ஆனா இந்த கிஃப்ட் 4 பேர் அனுப்பி இருக்கேன். குட்டி பிள்ளை ஆறு. அப்ப இது பிரகாஷ் மாமாவோட குடும்பத்தை சொல்றீங்க. எப்படி எப்படி பார்த்தாலும் பிரகாஷ் மாமாவோட குடும்பத்தை தான் நான் சொல்லுவேன், வேற ஒருத்தரையும் சொல்ல மாட்டேன். அப்படியா? ஒருவேளை அப்பாட வீடியோ பார்த்துட்டு எங்கள் மூலமா வேற யாரும் அனுப்பி இருந்தா வினக்கிட்டு நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். நீ பிள்ளை பிரகாஷ் மாமாவை தான் சொல்லி இருக்கிறான்னு சொல்ல போறாங்களா இல்லையா? அப்படி சொல்ல சான்ஸ் இல்லையா? அப்ப வேற ஒருத்தர் அனுப்பி இருக்க மாட்டாங்களா? மதியத்தை எங்க இருக்கிற? பிரான்ஸ்ல இல்ல. அவ்வளவு பேர் வெளிநாட்டுல இருக்கணும். உள்நாட்டுல இருந்தாலும் அனுப்பக்கூடிய மாதிரி இல்லவே இல்லை, சான்ஸே இல்லை. சரி, நாங்க இப்ப என்ன செய்வோம்டா, இந்த கேக்கை கட் பண்ணி ஒரு பர்த்டே சாங் ஒன்று படிச்சு விஷ் பண்ணி போட்டு இந்த கிஃப்ட் அனுப்பினவங்களோட சார்பா நாங்க சொல்லாம தான் போக போறோம். நீங்க அந்த வந்தோன்னு பார்த்து வந்திருக்காங்க தலையெழுத்துக்காகவே சொல்லாம போவோம். சரி ஓகே, கேக் கட் பண்ணிடுவோமா? சரி, யாரண்டே சொல்லாம நாங்க போக போறோம் நினைச்சு கொண்டு வெட்டுவோம். யார் அனுப்பியிருப்பான்னு நினைச்சிட்டு. சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Sangavi. Happy birthday to you. Happy birthday. சரி, அம்மா அப்பா மட்டும் தீட்டி விட்டுருங்க. சரி, ஹாப்பி பர்த்டே. சரி, இன்னைக்கு கேக் வெட்டியாச்சா ஆல்ரெடி? இன்னைக்கு வெட்டல. இந்த கேக்கை தான் இன்னைக்கு வெட்டி இருக்கீங்க. இல்லைன்னா கேக் இல்ல இன்னைக்கு. இந்த நாள்ல அந்த பிள்ளைய கையில தூக்கி நீங்க வெட்டணும்னு சொல்லுவாங்கல்ல. பரவாயில்ல, ஒரு செலவா இருக்கட்டுக்கு மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு வெட்டித்தானே இருக்கணும். சரி, நான் சும்மா. ஆனா அன்னைக்கு கேக் வெட்டாட்டிக்கு நாங்க வெட்ட வைப்போம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கேக் ஒன்று வந்திருக்கேன். அழகா 21st பர்த்டே கேக் ஒன்று. சரி, சொல்லுவோமா இல்ல விட்டுட்டு போவோம்? விட மாட்டீங்க போல. சரி, இன்னைக்கு சங்கவிக்காக அன்பாக இந்த கேக் எல்லாம் அனுப்பினது
வேற யாரும் எடுத்து பேச மாட்டேன் நம்மளே ஏன் வேற சொன்னீங்கன்னு சொல்லி சரியா சரி பிரகாஷ் அஜந்தா மகேஷ் மேனுஜா சரி பிரகாஷ் மாமா ஃபேமிலிட்ட இருந்து தான் இன்னைக்கு இவ்வளவு கிஃப்ட்டும் வந்திருக்குது ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய பிரகாஷ் மாமாக்கு வாயில ஃபுல்லாவே பிரகாஷ் மாமா அவர்தான் என்று சொன்னது இப்ப சரி ஹாப்பியா சரி நீங்களும் ஹாப்பியா இருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்பாவோட பர்த்டேக்கும் அவர் தான் வந்தாங்க உங்களோட பர்த்டேக்கும் வந்திருக்கிறோம் ஸோ என்னன்னு சொல்கிறேன் உங்களோட ஃபேமிலியோட எப்போவுமே அவர் இணைஞ்சிருக்கிறார் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் இப்படியான உறவுகள் கிடைக்காது நான் நினைச்சுன்னா நம்மளோட சொந்த சகோதரமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒன்றை விட்ட ஒரு சகோதரம் சொந்த சகோதரங்களுக்கு மத்தியில் ஒன்றை விட்ட ஒரு சகோதரம் இப்படி பார்த்து செய்கிறது அருமை உங்களுக்கு கிடைச்சிருக்குது ஸோ வாழ்த்துக்கள் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் சங்கவிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த 16 வயசு லுக்கை எப்பவுமே மெயின்டைன் பண்ணுறவங்க சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறோம் இது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால சொல்லுங்க சரி தேங்க்யூ